வணக்கம். வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ காலையில் 7:15. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 28, 2026. இன்னைக்கு பொது தரிசனம் மற்றும் விரைவு தரிசனம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கூட்டமாக இருக்குது. மூத்த குடிமல் செல்வ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. ஸோ சுற்றி உள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ண வரனா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம். எப்படி பார்த்தாலும் மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் கோயிலில். இது போக இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கும் கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிற வெயில் தான் திருச்செந்தூரில். ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் தான். சரி, நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களோட வர சுவாமி தரிசனம் பண்ண வரீங்கன்னா கையில் தண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில். இது போக பௌர்ணமி என்னைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சித்ரா பௌர்ணமி என்னைக்குன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோவர்ஸ் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. சித்ரா பௌர்ணமி என்னைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி எப்போ தொடங்குது பார்த்தீங்கன்னா வர்ற வியாழக்கிழமை ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி இரவு 11:07 வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிறைவடையுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுவாங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க. நான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால காலையில் 10 to 11 மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.